செய்ய போகிறது மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம், வெங்காயம் 2 கப் எடுத்திருக்கேன், 1 கப்பு தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை பேஸ்ட் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள், தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன், 1 கப்பு தேங்காய் பால், தேவையான உப்பு, புதினா தழை, கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இதில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் சேர்க்கணும். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டாச்சு. 2 பச்சை மிளகா கீரினது, 2 பச்சை மிளகா அதோட ஆட் பண்ணிக்கோங்க. வச்சுருக்கிற இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்தது தக்காளி சேர்க்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருவோம். சால்ட்டு சேர்த்தோம்னா தான் சீக்கிரமே வதங்கிடும். அடுத்தது இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்ச கிரேவியை சேர்க்கணும். அடுத்தது 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், தேவையான அளவு மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்திருக்கேன், அதனால் நான் ஃபுல்லுமே அதில் போட்டுருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப்பு தயிர் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு 1 கப்பு தேங்காய் பால் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸாக வதக்கணும். நெக்ஸ்ட்டு மஷ்ரூமை சேர்த்துடணும். இதோடையே மல்லித்தழை, புதினா தழை 2த்தையுமே வந்து சேர்த்தணும். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அப்படி இதில் வந்து 1.5 காப்படி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2.5 காப்படி இப்போ தண்ணி வந்து இதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த களைஞ்சி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து இதோட சேர்க்குறேன். 1 லேயர் அளவுக்கு தான் இது இருக்குது, ரைஸ் இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விடணும். அப்போ தான் ரைஸ் எல்லாம் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கலந்துட்டு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கணும். சிம்லேயே 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோம்னா ரைஸ் வந்து நல்லா பொலபொலன்னு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக வெந்திருக்கு.
இப்போ ஒவ்வொன்று ஒட்டாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷு வெங்காய பச்சடி வச்சுருக்கோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.